ஆகம விதி என்ற பெயரில் தமிழர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் நுழைய முடியவில்லை. தந்தை பெரியார் அவர்கள் அரசமைப்பின் அந்த கூறுகளை கொளுத்தினார் என்றால் ஏன் கொளுத்தினார்? தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது, தீண்டாமை சட்டப்படி குற்றம் என்று சொல்லக்கூடிய இதே சட்ட வகைதான் நீட்டை யுனானிமஸா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாலும் நம்மளால ஒழிக்க முடியல. நம்ம ஆந்திராவுக்கு வேணாம், தெலுங்கானாவுக்கு வேணாம், குஜராத்துக்கு வேணாம்னு சொல்லல, எங்களுக்கு வேணாம்னு சொல்றோம். தமிழ் மக்கள் உரிமை முன்னணியின் அமைப்பாளர் தோழர் மதியவன் இரும்புரை அவர்களை தீர்மானங்களை வலியுறுத்தி உரையாற்ற அழைக்கிறோம். அன்பிற்கினிய உழைக்கும் மக்களே, முற்றதிகார தமிழ்நாடு முதன்மை இலக்கு என்ற முழக்கத்தை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பெரம்பலூரை நோக்கி பேரணியாக, பரப்புரை பயணமாக தமிழக மக்கள் முன்னணி எடுத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என்பது காலத்தின் தேவை. நம்முடைய நிலையை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு பரப்பல் பேரணி இது. இந்த முற்றதிகார தமிழ்நாடே முதன்மை இலக்கு என்பது ஒரு கோரிக்கை. அது எதை சுட்டுகிறது என்றால், இன்றைய தமிழ்நாட்டின் நிலை, தமிழர்களின் நிலை, தமிழ் மக்கள், தமிழ் தேசிய இனத்தின் நிலையை அது சுட்டி காட்டுகிறது. அதற்கு அது ஒரு தீர்வையும் வலியுறுத்துகிறது. தமிழ் மக்களுக்கு முற்றதிகாரம் இல்லை. தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தமிழ்நாடு அரசிற்கு அரசு என்ற உண்மையான பொருளில் அதற்கு அதிகாரம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இந்த சுட்டிக்காட்டலோடு அது என்ன வழியை வலியுறுத்துகிறது என்றால், முற்றதிகாரம் வேண்டும் என்றால் முற்றதிகாரத்தை பெறுவதற்கு நாம் அரசமைப்பில் திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். அரசமைப்பில் திருத்தம் கொண்டு வருவது என்பது அதற்கான வழிமுறையும் அரசமைப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வழியில் நம்மை நாம் இந்த கோணத்தில் திருத்திக் கொள்ள முடியாது என்பது நமது பட்டறிவு. நாம் பெரியார் வழியில், அம்பேத்கரிய வழியில், மார்க்சிய சமூக அறிவியல் வழியில் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்குள், தமிழ் தேசிய இனத்திற்குள் உள்ள அகமுரண்பாடுகளை களைய வேண்டும். சாதி ஒழிப்பு நமக்கு முதன்மை தேவையாக இருக்கிறது. சுரண்டல் ஒழிப்பு நமக்கு தேவையாக இருக்கிறது. இவற்றை அடைவதற்கு தமிழ் தேசிய இனம், தமிழ்நாடு ஒரு முற்று அதிகாரத்தை பெற வேண்டியது கட்டாயம். அதை வலியுறுத்தக்கூடிய இந்த முழக்கம் என்பது அரசமைப்பை திருத்துவதற்கான வழிவகை நமக்கு இல்லை என்பதையும் அது உணர்ந்தே இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நம்மை ஆளக்கூடிய தமிழக அரசு அது முற்றதிகாரம் இல்லை என்பதை அந்த அரசும் ஒத்துக்கொள்வதால் தான் மாநில சுயாட்சி தீர்மானத்தை அது நிறைவேற்றுகிறது. தமிழக அரசிற்கும் ஏற்புடைய கோரிக்கை தான் இது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் மாநில சுயாட்சி கோரிக்கையை, மாநில சுயாட்சி தீர்மானத்தை தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் நாம் நிறைவேற்றினோம். இப்போதும் நிறைவேற்றினோம். இனியும் நிறைவேற்றிக் கொண்டே இருக்க முடியுமே தவிர தமிழ்நாடு அரசிற்கு அதை வென்றெடுத்துக் கொள்ளக்கூடிய வலிமை அரசமைப்பு வழியில் இல்லை. 543 பேர் இருக்கிறோம்னா பாண்டிச்சேரியை சேர்த்து 40 பேர் சேர்ந்து அந்த பெரும்பான்மையை, அறுதி பெரும்பான்மையை நம்மால் அடைய முடியாது என்பது நமது பட்டறிவு. இந்த அரசமைப்பின் வழியாக நாம் சாதியை ஒழித்துக் கொள்ள முடியாது என்பதும் நமது பட்டறிவு. தந்தை பெரியார் அவர்கள் அரசமைப்பின் அந்த கூறுகளை கொளுத்தினார் என்றால் ஏன் கொளுத்தினார்? தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது, தீண்டாமை சட்டப்படி குற்றம் என்று சொல்லக்கூடிய இதே சட்ட வகைதான் பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள் என்ற பெயரில் அரசமைப்பிலேயே அதற்கு ஒரு பாதுகாப்பையும் வழங்கி வைத்துள்ளது. ஆகம விதி என்ற பெயரில் தமிழர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் நுழைய முடியவில்லை, அர்ச்சகர்களாக முடியவில்லை என்றால் அந்த பாதுகாப்பை வழங்குவது அரசமைப்பு இல்லையா? அம்பேத்கரிய தோழர்கள் அம்பேத்கரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக சிலர் அம்பேத்கரின் அரசமைப்புக்கு எதிராக
பேசுவதற்கு நம்மையே தள்ளிவிட்டார்கள் என்ற கோணத்தில் பேசுகிறார்கள். உண்மை என்னவென்றால் அம்பேத்கரும் நம்பிக்கை இழந்த அரசமைப்பு தான் இது. அம்பேத்கர் இந்த அரசமைப்பின் மீது நம்பிக்கை இழந்து விட்டேன் என்பதை அவர் ராஜ்யசபாவில் சொல்லினார். இந்த அரசமைப்பு நாம் நினைத்ததை நிறைவேற்றும் வகையில் இல்லை, இதை கொளுத்த வேண்டியது வந்தால் நானும் கொளுத்துவேன் என்று அம்பேத்கர் தான் சொன்னார். அதை சொல்லுவதற்கு முன்பாக அவர் இன்னொன்றை சொன்னார், இதை நிறைவேற்றினேன், இதை இயற்றினேன் என்று என் மீதே எல்லோரும் பழி போடுகிறார்கள், உண்மையில் நான் பயன்படுத்தப்பட்டேன் என்றுதான் அம்பேத்கர் சொன்னார். அம்பேத்கரின் கொள்கை என்பது அரசமைப்பை பாதுகாப்பது மட்டுமல்ல, இந்த அரசமைப்பில் நமக்கு தேவையான நல்ல கூறுகள் உள்ளது. இந்த அரசமைப்பின் வழியாகத்தானே நாம் இந்த பேச்சுரிமையை கூட பெற்றிருக்கிறோம் என்று ஏளனம் செய்யக்கூடிய நமது தோழர்களே உள்ளார்கள். இந்த அரசமைப்பிற்கு முன்னால் பிரித்தானிய அரசமைப்பில் 1935 இந்திய அரசமைப்பின் படி இந்திய சுதந்திரத்திற்கு முன்னால் அம்பேத்கர் எழுதிய இந்த அரசமைப்பிற்கு முன்னால் இதுபோல மேடையை போட்டுக்கொண்டு காங்கிரஸ் தலைவர்கள் வாயை பொத்திக் கொண்டா உட்கார்ந்திருந்தாங்க. நமக்கு இருக்கக்கூடிய பேச்சுரிமை என்பது போராட்ட வழியில் நாம் பெற்ற உரிமை. பேச்சுரிமையை மறுத்து ஒரு அரசமைப்பு இங்கு உருவாக்கப்பட்டிருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோமா? அரசியல் தெரிந்த அரசியல் ஆளுமைகளை விடுங்கள், எளிய மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? ஆக நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் பேச்சுரிமை என்பது ஏதோ நமக்கு கொடுக்கக்கூடிய சலுகை அல்ல, நாம் உரிமை. பல்லாண்டு காலமாக மக்கள் போராடி பெற்ற உரிமை. முதல் சட்ட திருத்தம் என்று நாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தில் பேச்சுரிமைக்கும் ஒரு கடிவாளம் போட்டுள்ளார்கள் என்பது நமக்கு தெரியுமா? அந்த சட்ட திருத்தம் முதல் அரசமைப்பு திருத்தம் பெருமைக்குரியது. பெரியாரின் போராட்டத்தில், நமது போராட்டத்தில் விளைந்த சட்ட திருத்தம் தான். தோழர்கள் அதை தயவு செய்து முழுமையாக படியுங்கள். அந்த சட்ட திருத்தத்திலும் கூட பேச்சுரிமைக்கு வரம்பிடப்பட்டுள்ளது. என்னென்ன விஷயம் பேசக்கூடாது என்றே உள்ளது. அரசமைப்பின் அடிப்படை விஷயங்களுக்கு எதிராக பேசக்கூடாது என்று உள்ளது. ஆகையால் தோழர்களே, இந்த முற்றதிகார தமிழ்நாடு முதன்மை இலக்கு என்ற இந்த முழக்கம் அவசியமான ஒன்று. அதை முன்னெடுத்திருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னணியும் அதை ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பொழிலனையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆனால் நம்முடைய நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள். பெரியார் கொளுத்திய அந்த அரசமைப்பின் விதிகள் இன்னும் அப்படியே உள்ளது. தமிழ்நாடு நடத்திய மிகப்பெரிய மொழிப்போர் போராட்டம் அந்த 17ஆம் உறுப்பை 17ஆம் பகுதியை கொளுத்தி நடைபெற்றது. ஆனால் அதில் இன்னும் நாம் அரைப்புள்ளி கால் புள்ளியை கூட நம்மால் மாற்ற முடியவில்லை. போராட்ட வரலாற்றிற்கு பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய நாம் இன்னும் அதை அடையவில்லை என்பதை மனதில் இருத்த வேண்டும். அதற்கான வழியில் நம் பயணம் செல்ல வேண்டும். சாதாரண ஒரு நுழைவுத் தேர்வை, நீட்டை யுனானிமஸா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாலும் நம்மளால ஒழிக்க முடியல. நம்ம ஆந்திராவுக்கு வேணாம், தெலுங்கானாவுக்கு வேணாம், குஜராத்துக்கு வேணாம்னு சொல்லல, எங்களுக்கு வேணாயான்னு சொல்றோம். தமிழக மக்கள் முழுமையாக அதை எதிர்த்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றி விட்டோம். முழுமையா நமக்கு வேணாம்னு சொல்லிட்டோம். ஆனா நம்மளால அதை அந்த வழியில் ஒழிக்க முடிகிறதா என்றால் முடியவில்லை. இப்படி இருக்கு. ஒரு சாதாரண ஸ்கீமுக்கு நம்ம இவ்வளவு போராட வேண்டி இருக்குன்னா, இந்த ஸ்கீமை ஒழிப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்றால், நம்மளுடைய அகமுரண்பாடான சாதி ஒழிப்பை, பெண் விடுதலையை எத்தனை தூர போராட்டம், எத்தனை ஆண்டுகள் நாம் போராட வேண்டி இருக்கும். அந்த அடிக்கட்டுமானத்தில் நாம் கை வைப்பதற்கு, அதில் நம்முடைய கோணத்தில் நாம் வினையாற்றுவதற்கு நம்மிடம் அதிகாரம் இல்லாமல் சாத்தியமா என்ற கேள்வியை மட்டும் வைத்து தோழர்களுக்கு நேரம் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.